ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் அமிர்தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் அமிர்தா அண்ட் சந்திரா. சந்திரா வந்து என்னோடய ஹஸ்பண்டுங்க. நானும் அவங்களும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து யூகேயில் பிரிஸ்டலுங்கிற சிட்டியில் இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவாக கொடுக்கலாம். பிகாஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நாங்கள் யார், எதனால் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், எந்த மாதிரி கான்டென்ட்லாம் வந்து இந்த சேனலில் வந்து நாங்கள் காட்ட போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை பற்றி சொல்கிறேங்க. என்னோடய பேரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேசுகிறப்பே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாண்டிச்சேரிங்க. என்னோடய ஸ்டடீஸு ஃபுல்லாகவே லைக் ஸ்கூலிங் அண்ட் யூஜி ஃபுல்லாகவே வந்து நான் அங்கே தான் பண்ணேன். முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பவே வந்து எனக்கு மாஸ்டர்ஸ் படிக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ 2020 வந்து ஜாப் குவிட் பண்ணிவிட்டு நான் வந்து யூகேக்கு வந்தேன் மாஸ்டர்ஸ்க்கு. கரெக்டாக கோவிட் டைமு, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ எப்படியாவது வரணும். ஏன்னா நான் கொரோனா வரத்துக்கு முன்னாடியே வந்து ஐ வாஸ் அப்ளைங் ஃபார் யூனிவர்சிட்டிஸ். சடனாக தான் வந்து இந்த கொரோனாலாம். ஸோ என்னால் வந்து கேன்சல் பண்ண முடியல. சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஐ மூவ் டு யூகே கரெக்டாக 2020. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் தான் வந்து என்னோடய மாஸ்டர்ஸ் பண்ணேன். அது வந்து சவுத்தாம்ப்டன் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து மெட்ராஸில் இருக்கிற மாதிரி இங்கேயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பேரோடு இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர், நான், என்னோடய தம்பி அண்ட் எங்கள் அம்மா அப்பா. 5 பேருங்க, என்னோடய பப்பியும் சேர்த்து. அவனோட பேர் லியோ. எனக்கு வந்து 2 பிரதர்ஸ், என்னோடய 2 எங்கள் பிரதர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் சொல்கிறப்பவே. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டான டெசிஷன் தான். பிகாஸ் அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்ஹவ் வந்து ஐ ஜஸ்ட் காட் யூஸ் டு தேட். ஸோ ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாப் கிடச்சிது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில். ஸோ நான் வந்து சவுத்தாம்ப்டன்லேருந்து லண்டன் மூவ் ஆகிட்டேன். லண்டன் வந்து ஆப்வியஸாக உங்களுக்குலாம் தெரிய வேணாம். யூகேன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து லண்டன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலாக லண்டனை தாண்டி நிறைய பியூட்டிஃபுல் சிட்டிஸுமே வந்து யூகேயில் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து லண்டன் தான். ஸோ அங்கே தான் வந்து நான் இருந்தேன். எனக்குமே வந்து எப்படி சொல்கிறது, நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான் இல்லையா. ஸோ ஃப்ரைடே வந்து ஆஃபீஸ் முடித்தோன்னே டைரெக்டாக வந்து பாண்டி போயிடுவேன். ஸோ பெருசாக நான் சென்னையே ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அப்படி இருக்கிறப்போ எனக்குள்ளே வந்து எப்படியாவது ஒரு அந்த மாதிரி ஒரு பிஸி சிட்டியில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லண்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறப்போ அங்கே இங்கேன்னு போயிட்டு வருவேன். பட் சம்ஹவ் வந்து ஒரு மாதிரி ஐ ஸ்டார்ட் டு ஃபீல் லோன்லி. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் யூனிவர்சிட்டி டைமில் வந்து எனக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேறு ஊருக்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க ஜாப் கிடச்சதுக்கப்புறம். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் திங் வந்து கோவிடில் வந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். சம்ஹவ் வந்து ஐ மேட் அ குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எல்லோரும் ஒரே சிட்டியில் வந்து ஜாப் பண்ண முடியல. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ எல்லாருமே வேறு ஊருக்கு வேறு கண்ட்ரி கூட மூவ் ஆகிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ என்னோடய கசின் வந்து பிரிஸ்டலில் இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீ பிரிஸ்டல் வேணால் மூவ் ஆகிடேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஹைப்ரிட் ஒர்க் மாடல். ஸோ வீக்லி ட்வைஸ் போனால் போதும் ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்க வந்து பிரிஸ்டல் டு லண்டன் வந்து பார்த்திங்கன்னா பை பஸ் 3 hours ஆகும். ஒரு வேளை டிராஃபிக் டைமில் சொல்கிறேன். ஏர்லி மார்னிங்லாம் ஸ்டார்ட் ஆனால் ஒரு 2.5 hours வந்து கவர் பண்ண முடியும். ப்ளஸ் ட்ரைவ்னால் இன்னும் ஏர்லியாகவே கூட போக முடியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பிரிஸ்டல் டு லண்டன் வந்து கம்யூட் பண்ணுவாங்க டெய்லி பேசிஸில் ஒர்க் போகிறவங்க. அப்போ வந்து காரெல்லாம் லைக் டிரைவிங் ஆப்வியஸாக என்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை. ஸோ பஸ் ஒன்று தான் வந்து சீப்பஸ்ட் மோட் ஆஃப் கம்யூட்டு. பரவாயில்ல பேச்சுலரேட்டு தானே இருக்கும், பார்த்துக்கலாம்
பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கள் கசின் இங்கே இருக்கிறதால அவங்க ஃபேமிலி இங்கே இருக்குது. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி பிரிஸ்டல் மூவ் ஆகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ சவுத்தாம்ப்டன்லேருந்து லண்டன், திருப்பி லண்டன்லேருந்து பிரிஸ்டல் மூவ் ஆகிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருந்தது. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு கிவ் அ ட்ரை. ஸோ பிரிஸ்டல் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் சவுத்தாம்ப்டன் வந்து ஒரு சின்ன ஊர் தான். அங்கேருந்து எனக்கு லண்டன் போகிறப்போ வந்து லண்டன் ஆப்வியஸாக ரொம்ப பிகர் தென் தேட். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கொடுத்தது. பிரிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்னு சொல்லுவேன். அதாவது சவுத்தாம்ப்டனுக்கும் லண்டனுக்கும் மிடில். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது தெரியல, மேபி என்னோடய கசின் ஃபேமிலி இருந்ததால் எனக்கு பிடிச்சிருச்சா. இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கேரளா மாதிரின்னு, ஓகே கேரளா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 பார்ஷியல் கேரளான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும் பிரிஸ்டல். ஸோ எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே ஃபைன், ஐ ஃபெல்ட் லைக் ஹோம். ஸோ இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், பட் ஸ்டில் ஐ தாட் ஐ கேன் கிவ் அ ட்ரை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து ஒரு பெரிய லைஃப் ட்விஸ்ட்டு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. சொல்லுவாங்களா லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள்னு. யூஸ்வலாக வந்து நான் மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன். இந்த ஜிம் போகிறது, இல்லாட்டி வந்து வாக்கிங் போகிறது, அதெல்லாம் வந்து இங்கே வந்து நான் பழகிக்கிட்டேன். பேட்மிண்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல்லாம் படிக்கிறப்பவே வந்து ரொம்ப ஆசைப்படுவேன் பேட்மிண்டன்லாம். பட்டு நம்ம ஊரில் தான் 10th 12th வந்துட்டால் கண்டினியூலாம் பண்ண விட மாட்டாங்க. ஸோ சுத்தமாக அப்படியே அந்த டச்செல்லாம் விட்டு போயிடுச்சு. காலேஜ் படிக்கிறப்ப லைக் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போது கேம்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் டேலாம், அப்போல்லாம் வந்து ஆடிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் பெருசாக வந்து நான் பேட்மிண்டன்லாம் போனது கிடையாது. ஸோ இங்கே வந்து எனக்கு மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடய சேர்த்து ஒரு கேம் போகலாம், ஒரு கேமை வந்து ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு சடனாக. ஸோ என்னோடய ஓனர் வந்து, நான் ஷேர்ட் ஹவுஸ் மாதிரி தங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ஓனர் வந்து ஒரு குரூப் இருக்குமா, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த குரூப்பில் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான், எனக்குமே பெரிய ஷாக் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரம் ப்ரொஃபஷன்லேருந்து, லைக் பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ்லேருந்து, ஸ்டேட்லேருந்து, லாங்குவேஜ்லேருந்து, ஃபுட்டுலேருந்து டோட்டல் ஆப்போசிட். சொல்லுவாங்கள்ல, எப்படி தான் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆச்சுன்னு. மேபி ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதருங்கிற மாதிரி. அப்படியே வந்து லைக் த மொமெண்ட் வி ஸ்டார்டட் டு டாக், ஏன்னா மீட் பண்ணுவோம் வீக்லி. அப்படியே வந்து வி ஜஸ்ட் ஃபால் இன் லவ். ஃபைனலாக வந்து அப்பா அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, 2 பேரண்ட்ஸ் சைடும் கன்வின்ஸ் பண்ணி வி காட் மேரிட். எப்படி சொல்கிறது, டிஸ்பைட் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் வி ஜஸ்ட் ஃபவுண்ட் சம்திங் லைக் காமன். எங்களுக்கு பிடிச்சது பேட்மிண்டனுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, இல்லாட்டி வந்து ஒரு விஷயம் நாங்கள் பண்ணணுன்னு நினச்சது வந்து இந்த யூடியூப் தான். பிகாஸ் நான் வந்து ஸ்டடீஸ்க்கு வந்தப்பவே வந்து எனக்கு ஒரு தாட்டு, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கோர்சஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிற டைமில் ஐ திங்க் எல்லாருமே பண்ணுவாங்க. யூடியூப்லலாம் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எப்படி இருக்கும், என்னென்னலாம் கொண்டு வரணும், இல்லை எப்படி வந்து ஜாபெல்லாம் கிடைக்குங்கிறதெல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் நானும் ஒரு வியூவராக, நீங்கள் எப்படி வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ நானும் உங்களோட பிளேஸில் இருந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்தப்போ ஐ ஒன்ட் சே கம்ப்ளீட்லி மிஸ்மேட்சிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நிறைய விஷயம் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லைங்களா. ஸோ எனக்கு தி எக்ஸ்பீரியன்சஸ் விச் ஐ ஹேவன்ட் சீன் இன் எனி ஆஃப் த வீடியோஸ். ஸோ எனக்கு வந்து என்ன தாட்னா, ஓகே அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம இதை சொல்லணும், நம்ம ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அங்கே ஆஃபர் போடுவாங்க, இல்லாட்டி வந்து பிக் சேல்ஸ்லாம் நடக்குது, இந்த பர்டிகுலர் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஃபார் லோவஸ்ட் ப்ரைஸ் யூ கேன் பை திங்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறது வந்து யூ கேன் மேட்ச் இட். பட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும்ல, ஒரு ரியாலிட்டி ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் their own experience. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இப்போது இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஐ கேனாட் மேட்ச் இட். சேம் ஹேப்பன் டு மீ. அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ யாரோ ஒருத்தங்க இல்லை என்ன மாதிரி யூகே வரவங்களுக்கு வந்து ஐ தாட் இட் வில் பி லைக் யூஸ்ஃபுல். ஸோ அந்த தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. ப்ளஸ்
என்னோட லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு ஸ்கின் கேர் ரொம்ப பிடிக்கும். அதே போல் எனக்கு ஃபுட் நான் வந்து அவ்வளோ பெரிய குக்கெல்லாம் இல்லைங்க. சென்னையிலலாம் இருக்கிறப்போ நான் குக் பண்ணதான் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ரொம்ப வேர்ஸ்ட் குக்னா. பட் யூகே மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து யூகே டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ். உண்மையாக சொல்லணுன்னா த ஜேர்னி வாஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஸோ அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே குக்கிங் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஹெல்தி குக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு மூடுக்கு வந்து நான் போயிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட்டு பார்த்தா ஓகே இதை வந்து ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் குக்கிங். ஸோ எனக்கு குக்கிங்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீடியோஸும் வந்து எனக்கு ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதே போல் ஃபேஷன் ஐடியாஸ். நான் வந்து பெரிய ஃபேஷனிஸ்டாலாம் கிடையவே கிடையாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஊரில் இருக்கிறப்போ என் தம்பியோட டிஷர்ட்டையோ இல்லை என் அப்பாவோட டிஷர்ட்டையோ வந்து என் பேண்ட்டுக்கு மேட்ச் பண்ணிப்பேன். இப்போ வந்து ஆப்வியஸாக சந்திராவோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து ஐ லவ் டு மேட்ச் மை அவுட்ஃபிட்ஸ். சம்ஹவ் வந்து எனக்கு அந்த டச் இல்லை. மேபி அந்த சொல்லுவாங்களா படிக்கிற டைமில் வந்து எல்லோரும் படி அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரில. சம்ஹவ் ஐ ஜஸ்ட் டோட்லி லாஸ் த டச். சந்திராக்கும் அதே போல் தான். ஹீ லைக்ஸ் ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பட் சம்ஹவ் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஃபோட்டோஸ்லாம் வந்து ப்ராப்பராக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ நாங்கள் 2 பேரும் நினச்சோம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லைக் we can develop ourselves at the same time. நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்க வரோமோ அதை வந்து we can also like post it ஒரு வீடியோவா இல்லை ஷார்ட்ஸா இல்லாட்டி பிக்சராக வந்து we can share it with people அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து we started this channel. நாங்கள் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம். ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேயும் போயிட்டு வந்து நீங்கள் எங்கள் பேஜ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ ஃபாலோ அண்ட் சப்போர்ட் அஸ் தேர் அஸ் வெல். நாங்கள் வந்து ப்ரோஸ்லாம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து அப்படியே கற்றுக்கிட்டே வந்து வி ஆர் போஸ்டிங் இட். நாங்கள் எப்படி சொல்கிறது, வி ஆர் லைக் நியூ பீஸ். எல்லாம் இந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு கேப்சரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டோட்டலி நியூ ஃபார் அஸ். ஸோ ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணால் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். நான் வந்து ஒரு வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்னோடய ஜேர்னி, நான் யூகே வரத்துக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ணது, யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணது, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு, எல்லாத்தோட முக்கியமாக பார்ட் டைம்ங்க. அந்த பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அதை பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக ஐ வாண்டட் டு ஷேர். அதே போல் என்னோடய ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பார்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ என்னோடய ஃபுல் டைம் ஜாபுக்கு நான் ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். ஐ ஹோப் லைக் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் who are like who wants to like move to UK for masters. மெயினாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்ரெடி இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க யூகேக்கு மூவ் ஆகணும் மாஸ்டர்ஸ்க்குனா என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து ஃபீல் பண்ணேன் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம முன்னாடியே வந்து கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம் இந்தியாவில் இருக்கிறப்போ அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஐ ஹோப் லைக் தட் வில் பி யூஸ்ஃபுல். அவ்வளோதாங்க, பெருசாக வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் வந்து பேசியிருக்கேன். பட் இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் கேமரா முன்னாடி இந்த மாதிரி கண்டினியூஸாக பேசுகிறது. என் தமிழில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் வந்து சந்திரா கிட்ட பேசுகிறப்போ நான் தெலுங்குல தான் பேசுவேன். தேங்க்ஸ் டு மை யூஜி மெட்ஸ். நான் வந்து தெலுங்கு ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். பட் 100% பேச மாட்டேன். ஒரு 80 to 90% பேசுவேன். பட் நல்லா புரிஞ்சுப்பேன். அவங்களும் வந்து தமிழ் ஒரு 30% பேசுவாங்க. பட் ஃபுல்லாக புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் அவங்க ஷை டைப். ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசணும். பட் அவங்களுக்கு வந்து வீடியோ முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம். பட் கண்டிப்பாக மற்ற வீடியோஸ்லலாம் வந்து அவங்க வந்து பேச சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும் அவங்களும் வீடியோவில் வர்றது பேசுகிறதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட கான்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அப்டேட்ஸுக்கு. நிறைய மிக்ஸ்சர் ஆஃப் கான்டென்ட் தான் வந்து நாங்கள் இந்த யூடியூப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட ட்ராவல், ஏன்னா எனக்கும் ட்ராவல் பிடிக்கும், சந்திராவுக்கும் ரொம்ப ட்ராவல் பிடிக்கும். ஸோ ட்ராவல் அட்வென்ச்சர்ஸ் பற்றி, ஃபுட் ரெசிபி, ஸ்கின் கேர், ஆஃப்கோர்ஸ் லைக் ஸ்டடீஸ் பற்றி, அதுக்கப்புறம் ஃபேஷன் ஐடியாஸ், இதெல்லாம் பற்றி வந்து ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் ஒரு கான்டென்ட்டாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் we have interest in multiple things and this is like a passion for both of us. We want to actually build this community in a better way. So inspiring-ஆக இருக்கும்னு நான் நம்புகிறேன். So please do follow and support us. Until the next video, bye.